பாத்து வாடா டேய், பாத்து வாடா. என்னடா ஓடியாந்து போயிரு, வெளிக்கு முடியலையா? பொண்ணு வர மாட்டீங்க. பாத்து கூட்டிட்டு வாடா போடா. பாண்டிச்சேரி தான் போய் கூட்டிட்டு வரணும் நானு. எனக்கு திருமணமே வேண்டடா. மனசாட்சி இல்லையா உனக்கு? நீ மாமனு வேணா கல்யாணம். எனக்கு திருமணம் வேண்டடா. சரி பொண்ணு கூட்டிட்டு நாங்க. அவர்தான் வேணான்றாங்க. நீ போறேன்ட்டா பொது நாள் தோண்டுங்க. இப்ப அவங்க மண்ணு வேணான்றாரு. நான் கட்டிக்கிறேன் கூட. கோவத்துல சொல்றாரா? ரூபாய் பொண்ணுனா கூட்டு வந்துட்டாரு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்றேன். சரிடா, எந்திரிடா, போய் பொண்ணு கூட்டிட்டு வாடா போடா. மரியாதை உட்காரு. உட்கார். டேய் இளவரசன்டா, மரியாதை இருக்கட்டும். அதுக்கு மரியாதை உட்காரு. மரியாதை உட்காரு. ஐயா நீ அந்த நாட்டுல வந்து உனக்கு தெரியாது. நீ அந்த ரூம்ல இருந்தா அந்த ரூம்ல அந்த அறைக்குள்ள. ஆமா தமிழே சொல்லு, இங்கிலீஷ் சொல்ல தேவையில்ல. ரூம் ரூம் எப்படியா? ரூம் முதல்ல எப்படி கேட்டா? ரூம் 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 வரல போ. மாப்பிள்ளைய அலங்காரம் பண்ணி விட்டுட்டு இளவரசரை விட அனுப்பிச்சிட்டு அதுல இருக்கிற ரேஷன் பொருள்லாம் எடுத்து இறக்கிட்டு அந்த ரூமை லாக் பண்ணிட்டு திருமணியா கைப்பிடிச்சு வித்தாலாம். டேய் குருட்டு முண்டோம், உனக்கு பகல்ல பசுமாடு தெரியாது, ராத்திரில எருமாடு தெரியுமா உனக்கு? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, நான் எப்படி இருக்கிறேன்? பூ பறிக்கிற கைக்கும் கல்லா இருக்கிற கைக்கு வித்தியாசம் உனக்கு? கல்லா இருக்கல. இதுமா நீ சொல்றது கரெக்ட் தான். பகல்ல பசுமாடு தெரியல, ராத்திரில அங்க எருமாடு தெரியும். எருமாடு வித்துட்டு வேணா எருத்து மாடு ஓட்டி வித்துட்டு வந்துட்டோம் முதல்ல. போ எடுத்து வைத்து என்னடா டேய் நகராணி உன்னாட்டுக்காக கறந்தனா ரூபுல துணி பாத்துக்கிறேன். தார தள்ளி இஸ்துரோதி ரெண்டு பழத்தை தள்ளி இருப்பானாரோ. எப்படி வச்சிக்கிறீங்க? நீ எந்த ரூம்ல தான் போய் யார தான் கூப்பிட்டு வர? என்ன போற இடம்ல ரூம் பார்த்தாங்கதா. டேய் தேவா, மணமகள் அறை. ஆமா, இது மணமகன் அறை. ஆமா, நீ எந்த அறையில் தான் நீ நுழைற? எல்லா அறையில தான் நோய். டேய் 8 அறை நோயிட்ட 9 அறை போ. டேய் பொண்ணு விட பொண்ணுக்கு அம்மா வாழதா இருக்கடா. பொண்ணு அம்மாவா? பொண்ணு மகனே. என்னடா மாமேர் மகன் கூடக்காக என் மகள் இருக்கறா. அவ தான் உனக்கு ஏத்த ஜோடி. அப்படியே சரிங்க. அவள கூட நீ எனக்கு அதுவே போதும். பொண்ணுக்கு அம்மா கட்டினா எத்தனை நாளைக்கு நிப்பனே தெரியாது. பொண்ணியே கட்டிக்கு தோய் செய்து உனக்கு பெட்டே சாவு. பொண்ணு பாருங்க, மாமியார மறந்துருக்கீங்க. சரி கூட்டிட்டு வாங்க. பொண்ணு பார்த்து பொண்ணு பிடிச்சதா நீ கட்டிக்கோ. உனக்கு பிடிக்கலையா நான் கட்டிக்கிறேன். போடா கூட்டிட்டு வாடா. மணமகளே எல்லாரும் கும்பிட்டு போடுமா? கும்பிட்டுண்டா மாறி கொண்டுடா, மாறி கொண்டுடா. போ போ. என்ன பண்றது?
எவ்வளவு ஒத்து போட்டுருவோம் என்ன மாடு எத்தனை தடை போட்டு வர போய்யா என்னடா யாரு இங்க பாரு பையன் எங்க திருமணம் நடக்குதோ எங்க காது குத்துறாங்களோ எங்க கரமாந்திரத்தில் அவங்க போய் குடும்பத்தை துண்டு வர பையன் என் மதிப்பு என்ன என் மரியாதை என்ன நான் போறதுல வாங்கத்தல எவ்வளவு சால்வு போடுறாங்க எவ்வளவு மாலை மரியாதை பண்றாங்க என்னடா சபையில வந்து மோசமா பேசுற என்னடா சாப்பாடு வைக்கிறேன் பையன் என்ன கை கேட்கறான் என்னடா கறி வர யாருமே என்ன கேட்டா யாரு அவனே என்னையா யாரியா என்ன தலா அப்படியே ரவுடி என்னையா 6 மாசம் வந்து பாரு நான் அடுத்து வரணும் எந்த ரவுடினியா நானே செஞ்சு போட்ட ரவுடி யாரம்மா என்னமா டேய் உனதா ராஜே டேய் யார் மேலடங்க பாத்தானியா உள்ளகறாம் பாரு சரி வாங்க சரி உறா ஆட்டிக்காகடா வச்சடா இது பார்த்தா நான் மாட்டி விட்டு ஆறு கடி வரைக்கும் வந்து பஸ்ல என்னடா உறா மாலை என்னடா மாலை போடுற உறா பாரு டேய் மாலை எவ்வளவு அவஸ்தைப்பட்டு தெரியுமா என்ன ஆறு கார்டு போனடா முகத்தினால மாலையா கிடையாது கிடைக்கல அப்படியே திமிரி பஜார வந்தேன் மாலை கிடைக்கல காவலூர் வந்தேன் மாலை கிடைக்கல இந்த மாலை எப்படி கிடைச்சியா எங்க நாய்க்கு தோப்பு இல்ல ஆமா கார்ல திரும்பும் போது ஒரு பெரிய மெத்து விடுக்குது ஆமா மெத்து விட்டாண்ட ஒரு பெரிய பெஞ்சு போட்டுக்கிறாங்க அது மேல ஒரு பெரிய படுக்க வச்சுட்டு நல்ல வேஷ்டி மேல போட்டு மழை போல மாலை நிச்சுமா இதான் நல்ல சமயம் கல்யாணத்தை முத்துல சொல்லி ஒரு மாலை தந்தா இப்படி அந்த சாப்பாடா ஏன்னா போனது மாலை மாலை அடையாளம் கல்யாணத்தை முடிப்பாங்க சரி பஜாருக்கு போறேன் லைனா கட்டி தொங்க வச்சுக்கிறான் இது சாவுக்கு போறது இது கல்யாணத்துக்கு போய் லைட் ஒத்தியா வச்சுக்கிறான் இல்ல நம்ம தான் வாங்கி லூஸ் பண்ணி என்னப்பா யூஸ் பண்ணடா அந்த புடி சரி நேத்தா வந்து எடுத்து வச்சிருந்தேன் அந்த மாலினியா முதல்ல நான் என் மாலைக்காதான் கட்டி மேல மாட்டேன் ஐயர் இல்லாம என்னால தாலி கட்ட முடியாது ஐயர் இல்லாம என்னால தாலி கட்ட முடியாதுடா யாரு நாட்டு இளவரசன் ஐயர் இல்லாம தாலி கட்டினா நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க இப்ப இஷ்டமரம் ஐயர் வச்சா தாலி கட்டிங்கண்ணா மேல் வரப்பு கீழ் வரப்பு வித்தியாசம் இல்லையா எல்லா வேறுப்பும் தான் மாய போயினுங்குது ஐயர் இருக்குடா ஐயர் போய் கூடா போலாம் அங்க வந்து சண்டை போடுறா சந்தோஷமா ஆடினாரா ஐயர் செத்துட்டான்டா நீ தானே கூட்டினாரு போனா நான் கூட்டிட்டு போனப்பா முழுவே வந்தாரு அவருக்கு மாலக்கண் நோயா எனக்கு என்ன தெரியும் சரி தரகணரு நீ போனா வரனாரு பாரு நான் விட்டு 2 அடி முன்ன போனேன் பொத்துன கை வர கண்டு உள்ள கூட வந்து கை குத்து காப்பாத்த கூட எப்பா 2000 ரூபாய் உங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு இருக்கா வட்டி கூட மோதிர கூட ஒயின் சாப்பாடு கேட்டுங்களா அவன் கடன் கொடுத்தவங்களா கடன் கொடுத்தலாம் ஜாவன்டா கூட கையெழுத்து போட்டவன் முதல்ல அவன் ஜாவணும் அவன் செத்தான் நம்ம கடலாம் தீரும் இல்ல தீராது இப்பனா ஐயர் தானே வேணும் ஐயர் மந்தத்தை நான் சொல்லிட்டு போறேன் விடு எனக்கு எப்படி தெரியும் கேக்குறேன் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஒரு வருஷம் எங்க அப்பா போயிட்டாரு எங்க துபாய்க்கு போயிட்டாரா மேல செத்துட்டான்னு சொல்லு அதுல இருந்து எங்க அம்மா ஐயர் விட்டு ஆத்துக்கு வேலைக்கு போனாங்களோ ஐயர் எங்க அம்மா கணசினாச்சோ அப்படியே நான் நின்னுட்டு அப்ப நீ கிராசோ இல்ல நாட்டு பாசு சரி சொல்லு ஐயர் மந்திரம் தெரியும் உன்னை விட்டா வேற வழி இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன் ஆஹா ஓஹோம் சுக்லாமிரதம் சசிவர்ணம் தாம்பல்யம் தச்சன் வையம்பா ஐயா ஐயர்வாள் காலையில உனக்கு தட்சணை தானே உனக்கு அவுத்திக்கிறா பச்சை அடிச்சு அவுத்திக்கிறா அதெல்லாம் எங்க வைக்கிட்ட சேர்த்து தவசத்துக்கு தானே பாய் காய்கறி அரிசி அவுத்திக்கிற
நேத்து எங்க அப்பாவுக்கு தேவசம் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கு. போய் உனக்கு எப்படா கொடுக்க போறாங்க? இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு கொடுத்துருவாங்க. கல்யாணம் இது கல்யாணம் ஆரம்பிக்கலாமோ? ஆரம்பிக்கலாம் சாமி. தட்சிணம் வாங்கிக்கலாம். படத்து ஓட்டு படம் ஓட்டு. ஆஹா ஓஹோ. நல்லது வச்சிருமா கடைக்கு வச்சிருமா நல்லதா இது கல்யாணம் நடக்குது தெரியல. அது ஐயர் சேர்த்து நான் போ உனக்கு ஐயர் கூட அடிக்க மாட்டான் போ. இன்னும் 5000 போட்டு கொடுக்குற காலையில் நீ இந்த மந்திரம் எவன் சொல்லுவான் எந்த ஐயர் பாரு நீ போடு. இல்ல நீ வந்து சொல்லுவா. உனக்கு வந்து தெரியுமா மந்திரம் தெரியுமா? என்ன டென்ஷன் ஆகாத ஆர்காடு வரமாட்டேன் சொல்லுவா. ஆஹா ஓஹோ. ஓம் கௌசல்யா ராம பூர்வா சஞ்சா சபகனே. எங்கடா சப்பட்டாத கருப்பா நான் மந்திரம் சொல்ற புற பேசக்கூடாது. மந்திரம் போடுவான். அவரு தமாசாகிற நீ போயம்மா. நீ இன்ட்ரெஸ்ட் ஆட மாதிரி அவர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகிற நீ போ. அவரான வராத அவர் உண்டு நாங்க உண்டு. எக்ஸ்ட்ரா தருவாரு. போய் இது வந்து வீட்டுக்குள்ள தாப்பால் பண்ணு கும்புரு இப்ப கும்புறாத. ஆஹா ஓஹோ. நான் எதுல விட்டேன்? விட்டல் தாண்டா விட்ட பாவி. கௌசல்யா ராம பூர்வா சந்தியா சபர்தது. கௌசல்யா நேத்து கௌசல்யா நீங்க கௌசி உண்டா? நீங்க கௌசி போட்டாங்க போல. நான் மந்தத்தை மந்த போடுவேன். யாரும் பேச மாட்டாங்க. ஞாபகம் ஐரா சைலன் யாரும் பேச மந்திரம் மந்த போய் போறாரு. மொத்தம் தெரிஞ்சிருப்போம். அப்ப ஆரம்பிச்சலாமோ? ஆரம்பிச்சுடான்ற. ஓம் ஆயனமா ஓம் திங்களாயனமா செவ்வாயனமா புதாயனமா ஓ வியாயனமா வெள்ளியாயனமா சனியாயனமா. ஏமா பங்கெல்லாம் பேசுறது வாங்குவா. பங்காளி வேற பாரு கல்வி பாரு எதுல விட்டாண்டா விட்டது. நீ ஏன் உம்முனுங்கடா? ஆமா நீ தாலி கட்டிக்கு போற ஊருக்கு போக போறியா? ஐயோ நான் தாலி கட்டிக்கிறேன். அப்ப ஏன் உம்முனுங்கடா? உம்முண்டா இல்ல. ஐயோ ஆரம்பிக்கலாமா? ஓ மாயனமா ராகுலம் மரபு சீக்கிரம் தாலி கட்டிடணும். ஆமாமா. ஆயனமா ஓம் திங்களாயனமா செவ்வாயனமா புதாயனமா ஓம் வியாயனமா வெளியாயனமா. மந்திரம் தான் சொல்லிக்கிறது. குறுக்கு மந்திரத்தை மந்திரம் செட் ஆகல. சொல்லு. என் கம்பெனி உரிமையாளர் இன்னும் மனோகரமா. என் கம்பெனி ஆசிரியர் பெருமடூர் கங்கா வாயினுமா. என் கம்பெனி வில்லிவாசர் பிரதாபம் வாயினுமா. என் கம்பெனி கதாநாயகன் திவாகரம் வாயினுமா. கம்பெனிக்கிற 15 பேர் வாயினுமா. எங்க அம்மாவில் எவனும் வாயக்கூடாதா? எங்க அம்மா தொட்டா எரிஞ்சு புடிங்குவா. பத்தினி பல வட்டா ரேணு கம்பால் போய் பாரு. பக்கத்து வீட்டு வேற வச்சுக்கிறேன்.
கல்யாணம் வேலை சாப்பிடாம இருந்திருப்பாங்க. லோ பிபி ஆகிட்டு. எனக்கு ரொம்ப தாவரியா ஒண்ணும் பயப்படல, ஒண்ணும் இல்ல, நல்லா ஒண்ணு நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா ஏய், நான் இருக்க பக்கத்துல பயப்படாத. சீக்கிரம் போக முடியும். லைட்டா கேர் ஆயிட்டு இருக்கா, ஒண்ணும் பயப்பட. கேரா. அந்த பாட்டி கூட சீக்கிரம் வாடி தேவையா முண்டே. பாட்டி என்னன்னு பாருங்க பாட்டி. பாருங்க பாட்டி, சீக்கிரம் பாருங்க பாட்டி. பயமா இருக்கு பாட்டி. அந்த கோல் வர கண்ணு குட்டியா பாரு கை பாருங்க பாட்டி. பாட்டி எங்கேயோ பாக்குறீங்க. ஒரு பக்கா மயக்க போட்டு ஒரு வயசானவங்களுக்கு போய் பார்த்துட்டு மயக்க போட்டு வந்துக்கிறாங்க. பாரு பாட்டி நீ சொல்லு ஒரே குத்து பாட்டி பயமா இருக்கு பாட்டி. பாருங்க பாருங்க பாட்டி. ஒண்ணுமே தெரியல. என்ன பாட்டி, என்ன வார்த்தை சொல்றீங்க? நல்லா பாருங்க பாட்டி. 2 கோடி ஓடுறா. காவலுக்குள்ள ஓட்டா இலவசர சந்தோஷமா நீங்க அப்படா பாருங்க. இலவசமா நீங்க அம்மாவை பாருங்க. 3 மாசம் வரீங்க. சந்தோஷமான தருணம் பத்தியா. ராஜேஸ்வரி கழுத்துல தொட்டு தாலி கட்டிய நேரம் மூத்த மனைவி விமலைக்கு 3 மாத கர்ப்பமா இருக்கா. இந்த சந்தோஷமான விஷயத்தை நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க. என்ன பண்றீங்க? இனிப்பு இனிப்பு சக்கரை வாரி போடுறான். இது சக்கரை வாரி போட்டா அவங்களுக்கு கிடைக்குமா? அட போயாதுமா கையில பேர் உட்காந்துக்கிறாங்க. அவங்க கையில கொடுத்தா நேரம் ஆகி போடும். நீ துரோகம் பண்ற நீ. எல்லாருக்கும் கொடுத்து அவரு குட்டியா அந்த சாப்பிட்டு போயிடுறா. போடா எடுத்து போ கையில அழிவுறா மருந்து போடுறோம். அப்பதான் ரொம்ப சந்தோஷமான தருணம். அப்படிங்களா? நாட்டு மக்கள் இனிப்பு கொடுத்தாச்சு. குட்டாச்சி சொல்லு. இருந்தாலும் இப்ப அரண்மனையில சற்று நேரம் ஓய்வு எடுத்தா நல்லா இருக்கு. அவங்களை கொண்டு வாங்க, கூட்டு பாமாக்கு நீ திருமணமே வேண்டாம் என்று சொன்னாய். ஆனா இந்த அரண்மனையில் நீ கால் எடுத்து வச்ச வாரிசு பிறக்க போதுமா? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா? அது கிடையாது. பிறந்த வீட்டுக்கோ புகுந்த வீட்டுக்கோ என்னைக்கு பெருமை சேர்க்க வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் உன்னை பார்த்து மூக்கு விட வைக்கணுமா? அம்மா பருவ நாட்டு பெருமையும் இந்த ஜெயபொண்ணா நாட்டு பெருமையும் நான் எப்போதும் கட்டி காப்பேனம்மா. இந்த ஜெயபொண்ணா நாட்டு குத்து விளக்கு நான் அணையாம உங்க மகள் ராஜேஸ்வரி நான் பாத்துக்கிறேம்மா. அது போதும். ஆமாம்மா. என்னுடைய மகள் திருமணமே வேணாம் சொல்ல தளபதியாரு அப்படின்னு பிடியாது படிச்சீங்களே. பரவாயில்லையா? உங்க மகன் வந்த நேரம் அரண்மனையில் எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. நல்லதா? நல்லா இருக்கிறியா? நாட்டுக்கு போயிட்டு என்ன உடனே விட்டுட்டு போவாதீங்கம்மா. ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் என் கூடவே இருங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. போயிட்டு நான் திருப்பி வரத்தானே போறேம்மா. போயிட்டு வந்து போறேன். நீ அங்க போய் ஒண்டியா தானே இருக்க போற. நான் வச்சுக்கிறேன் இங்க பாதுகாப்பா. என் மகளுக்கு துணையா இருக்கணும். அம்மா 3 மெரி போனோம்மா. அதனால அடிக்கடிக்கு என்னால ஒரு மெரிக்கா தாக்க மாட்டாங்க. அதனால நீங்க இங்க இருங்கம்மா. கூட அவ இருக்கிறா. அதுக்கான ஏற்பாடுல நீங்க அங்க போனதா? நீங்க போயிட்டு குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கனை கட்டிருக்கேன். அழிய போன நேரத்துல வளைக்கிறமா கிரடாவே கூட வளைக்கிற அருமை மொழியிலேயே கிள்ளி எறியணும். வளர விட்டா சது திட்ட திட்டு
எங்க அக்கா 3 மாதம் கர்ப்பமா இருக்கிறாங்க. இந்த சந்தோஷமான செய்தியை நாட்டு மக்களுக்கு முழுவதும் இனிப்பு கொடுத்து அரண்மனையை சந்தோஷமா கொண்டாட போறேன். அரண்மனைக்கு போறேன். ராஜேஸ்வரி தலைமையாரு இந்த ராஜேஸ்வரி என்ற ஆணுமான பேச்சு நான் இப்போது ஜெயங்கொண்டான் நாட்டு இளைய மருமகள் அல்லவா, நாம எனக்கு பேச வேண்டும். இனி சொல் குற்றத்தக்க ஆளாகு. அதாவது பொண்ணு பார்க்க உங்க நாட்டுக்கு வந்தல, அது பரவ நாடு. இது ஜெயங்கொண்டான் நாட்டு இளைய மருமகள் அல்லவா. அத மறந்துட்டேன். சரி சரி, என்ன தன்னந்தனியா ஆண்ட சிந்தனை? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்ன நினைச்சு தெரியுமா, நான் இந்த அரண்மனையில கால் வச்ச நேரம் எங்க அக்கா 3 மாதம் கர்ப்பமா இருக்கிறாங்க. இந்த சந்தோஷமான செய்தியை நாட்டு மக்கள் முழுவதும் கொண்டாட போறீங்க. அக்கா கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுறேன். அந்த குழந்தை பிறந்தா அக்காவை என்ன கூப்பிடும்? அம்மானு கூப்பிடும். என்ன பார்த்து என்ன சித்தினு கூப்பிடும். நல்லா இருக்குது. நாம சுமந்து பெற்றெடுக்கிற குழந்தை நம்மள பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டா அதுல இருக்கிற சொந்தக்காரியத்துல கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை விந்தைகளவே இருக்கிறது. புரியல? அந்த குழந்தை பிறந்தா இந்த நாட்டிற்கு வாரிசு யாரு? எங்க அக்கா புள்ள. கஜானா சாவி யார் இடுப்புக்கு போவோம்? எங்க அக்கா இடுப்புக்கு போவோம். உன்னுடைய நாட்டுல நீ எப்படி இருந்தோம்? ஆடு காடாக பெண்ணுக்கு பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருந்து பசி வறுமை வருவர்களுக்கு வாரி வாரி கொடுத்த கரம் அல்லவா. வாரி கொடுத்த கரம். நாளைக்கு கை செலவுக்கு பணம் வேணும்னா யார் போய் கேட்பேன்? அக்கா கிட்ட தான் போய் கேட்கணும். பிச்சை எடுக்க போறியா? ஐயோ, என்னுடைய அகலாதிகள் கிடையாதுங்க. இந்த ராஜேஸ்வரி இந்த பரவு நாட்டுல வாரி வாரி கொடுத்த பழக்கமே தவிர கை நீட்டு 1 ரூபாய் வாங்கின பழக்கம். அந்த குழந்தை உன்னுடைய வயிற்றுல பிறக்கணும். என் வயிற்றுல பிறக்கணும். அந்த கஜானா சாவி உன்னுடைய இந்த நாட்டுக்கு நீ மகாராணி. அது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிட்டே இருக்குமா? இதை கச்சல பாஷை படிப்பான் இந்த ராஜேஸ்வரி. ஆவதோ பெண்ணா அழுவதோ பெண்ணா சாவதோ பெண்ணா சகலமும் என்ன இந்த ராஜேஸ்வரி நினைத்தா என்னைய மிக்க பிடிக்கும். இதேவர்களாலே திசத்தையோ சாதிக்க பிறந்த இந்த ராஜேஸ்வரி சத்தியத்தை கட்டுப்பட்ட இந்த ராஜேஸ்வரி பொருள் ஆசைப்பட்டேன். அதை அடையாம விட மாட்டேன். அப்படி இந்த பொருள் கிடைக்கல. சின்ன பின்னமாக்கி நீங்க கோடி போடுங்க. இந்த ராஜேஸ்வரி பெரிய பைபாஸ் நான் வளைச்சு வளைச்சு போய் கோல்கப்பட்டு நீங்க விரல மட்டும் காட்டி இந்த ராஜேஸ்வரி வரலையே. என்னுடைய திட்டாண்டி வந்த நேரம் என்னுடைய பெரிய அண்ணி கருவிட்டு இருக்கிறார்கள். இந்த சந்தோஷமான செய்தி பற்றி என்னுடைய அண்ணனிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அண்ணா